இது குட்டி டாக்கீஸ் வித் ஆனந்த். இதில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்மளோட கற்பனை திறன வந்து நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் குறைக்குதா அப்டின்னு சொல்லி சர்கின் ராபின்சன் பேசின டெட் டாக்ஸ் பத்தி நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லப் போறேன். அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்டின்னா, நமக்கு அடுத்த 5 வருஷம் என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஒரு 17, 18 வருஷம் கழிச்சு டிகிரி முடிச்சு வெளிய வர பையனையோ, பொண்ணையோ அவங்களோட எதிர்காலத்துல அவங்களுக்கு எட்ட முடியாத இடத்துக்கு அவங்கள வந்து எடுத்துட்டு போறதுல மிக முக்கிய பங்கு தான் இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து குடுக்குது அப்டின்னு சொல்றாரு. அப்போ நம்ம கிரியேட்டிவிட்டி இந்த இடத்துல எதுக்கு சொல்றாரு அப்டின்னா, நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை வந்து அதுக்கு புடிச்சத ரொம்ப சந்தோஷமா நம்ம தப்பு பண்றோம் அப்படிங்கிற ஒரு பயம் இல்லாம, ரொம்ப அழகா செய்யவே குழந்தை ஒரு 5 வருஷம், 10 வருஷம் ஸ்கூல் முடிச்சு வெளிய வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அந்த கிரியேட்டிவிட்டி ரொம்ப ரெடியூஸ் ஆகுது. நம்ம வந்து அந்த குழந்தைக்கு வந்து ஒரு எழுத பிடிக்குது, டான்ஸ் ஆட பிடிக்குது, அவங்களுக்கு வந்து ஒரு பாட்டு பாட பிடிக்குது, மியூசிக் போட பிடிக்குது அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு எஜுகேஷன் சிஸ்டமே இல்ல. இப்போ உலகம் பூரா இருக்க எல்லா ஸ்கூல்லயும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்புறம் வந்து சயின்ஸ், சோசியல்ஸ் அந்த மாரி சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். கடைசியா தான் ஆர்ட்ஸ் இருக்கும். அதுவுமே டிராயிங்கு, டான்ஸ்ன்னு முக்கியமா இருக்குமே தவிர, ஒரு மியூசிக்கோ, அப்புறம் எழுதி குடுக்குற மாரி ஒரு சப்ஜெக்ட்ஸோ அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம்ஸ்ல அந்த மாரியும் ஒரு மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்பதான் அந்த குழந்தைங்களுக்கு எது பிடிக்குதோ, அது செஞ்சா தான் அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்க அப்படின்னு அவரு சொல்ல வராரு.